ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தோனிக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு இந்த ரூல்ட் அவுட்டுக்கு பிறகு அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மற்றும் கேகேஆர் இந்த ரெண்டு டீம்ஸும் பலப்பரிச்சு நடத்த போகிறாங்க. சிதசாமி கிரவுண்டில் தான் இந்த போட்டி நடக்குது. சென்னைக்கு ஹோம் கிரவுண்டாக இருந்தாலுமே கூட இந்த மேட்ச் அவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. நமக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் வெளில போயிட்டாரு, அது ஓகே. பட் இருந்தாலுமே ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சென்னையோட பலமாக இருந்தாலுமே கேகேஆர்கிட்டையுமே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இப்போ சென்னையில் பிளேயிங் லெவலில் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது இவங்க இருக்காங்க. 3 பிளேயர்ஸுமே எக்ஸலண்ட்டாக பவுலிங் போட்டுட்ருக்காங்க. ஒருத்தர் எக்ஸ்பென்சிவாக போனார்னா இன்னொருத்தர் ரன்னை கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஒருத்தர் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அப்போ நூர் அகமதை விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. அஸ்வின் அசால்ட்டாக தூக்கி போட்டு அவரும் ஒரு சில விக்கெட் எடுக்கிறாரு. ஜடேஜா ரொம்ப எக்கானமிக்காக பவுலிங் போகிறாரு. அப்போ இவங்க 3 பேரும் பெரிய ஒரு பலமாக சிஎஸ்கேவுக்கு இருக்காங்க. அதே அளவுக்கு ஈக்குவலாக கேகேஆர் ரன்லேயும் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்திருக்காரு. ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் டச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளேயர். இப்போ சுனில் நரேனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தியும் இருக்காரு. வருண் சக்கரவர்த்திக்கும் சின்னசாமி கிரவுண்டுங்கிறது ஹோம் கிரவுண்டு, எக்கச்சக்கமான போட்டிகள் ஆடி இருக்காரு, பழக்கப்பட்ட ஒரு கிரவுண்டு. ஸோ அதனால் வருணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மொயின் அலியை கேகேஆர் உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொயின் அலியும் ஸ்பின்னரு. சென்னை கிரவுண்டு பற்றி கண்டிப்பாக கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும். ரஹானேயும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன்சியை காமிச்சிட்ருக்காரு. இன்னொரு புறம் ரஹானே பேட்டிங்லேயுமே அதிரடி காமிச்சிட்ருக்காரு. சிஎஸ்கே தான் ரஹானேவுக்கு மறுவாழ்வு கொடுத்த டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கிட்ட இருந்தப்ப ரஹானே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை, அதிரடியாகவும் ஆட மாட்டார். சிஎஸ்கேக்குள்ளே எப்போ வந்தாரோ அதுலேருந்து அவருடைய ஷாட்ஸ்லாம் மாறிச்சு, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மாறிச்சு. இப்போ வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி சையத் முஸ்டாக் அலி டிராஃபிலையுமே அபாரமாக ஆடி இருக்காரு. ரஹானே அப்படின்னா அவர் டெஸ்ட் பிளேயர்ப்பா, டெஸ்ட்டு தான் அவருக்கு செட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இருந்தார். இப்போ சடனாக எப்படி T20 கிரிக்கெட்டுக்கு மாறினார் அப்படின்னே தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு தன்னை டெவலப் பண்ணிவிட்டு இப்போ டீமையும் சூப்பராக லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. நல்லாவும் பேட்டிங்கும் ஆடுறாரு. அந்த வகையில் கேகேஆரும் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். அப்போ ஈஸியாக கேகேஆரை தோற்கடிக்க முடியாது. நல்ல ஒரு டஃப் இருக்கும், ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் 6வது இடத்துல இருக்காங்க. 5 கேமில் ஆடி 2 கேமில் ஜெயிச்சிருக்காங்க, 3 கேமில் தோற்றுருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் கேகேஆர் வாங்கியிருக்காங்க. இன்னொரு புறம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 5 கேமில் ஆடி 1 கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 கேமில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. வரிசையாக 4 கேமில் தோற்றுருக்காங்க. அப்போ இப்போ ஆடின 5 கேமுக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டனாக இருந்தார். இப்போ கெய்க்வாட் இன்ஜரினால் வெளில போகிறாரு. இன்னொரு புறம் இன்ஜரினால் வெளில போனாலுமே டக் அவுட்டில் உட்காந்து பிளேயர்ஸ் தொடர்ந்து கெய்க்வாட் சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. கெய்க்வாட் மாதிரி துடிப்பான ஒரு பிளேயர் நல்ல ஃபார்மில் இருக்கிறப்ப இந்த மாதிரி அவர் இன்ஜரி ஆகி ரூல் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் எந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு கலங்கி போய் பேசியிருக்காரு அப்படின்னா, தோனிக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போச்சு. தோனி ஒரு உலகத்திலே சிறந்த கேப்டன், அவருடைய பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாரு. என் மேலே நம்பிக்கை வச்சு என்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க. அப்போ தோனிக்கு எது கடைசி சீசன் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. எப்போ வேணாலும் அவர் எந்த டெசிஷன் வேணாலும் எடுப்பார். பட் அவர் எப்போ வேணால் ரிட்டையர் ஆகட்டும், அவர் தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கணும் தான் என்னோட விருப்பமும். ஆனால் தோனிக்காக எப்படியாச்சும் கப்பை வாங்கி கொடுக்கணும், ஒரு கேப்டனுக்கு நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணி ட்ராஃபியை வாங்கி தோனி கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய விருப்பம். ஆனால் ஒரு முறை அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த முறை ஆரம்பத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கல அப்படின்னாலுமே கூட கப்பு வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு. தோனிக்காக அதை செய்யணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். ஆனால் இப்போ நானே ஆட முடியாத ஒரு சூழலுக்கு போனதுனால எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாகி ருத்ராஜ் கெய்க்வாட் பேசியிருக்காரு. நன்றி.